முட்டை உடைச்சு ஊத்தி ஒரு குருமாங்க சூப்பரா இருக்குங்க சப்பாத்தி பூரிக்கு. முட்டை வேக வச்சு குருமால சேர்த்து பண்றதை விட இந்த மாதிரி செய்யும் போது கூடுதல் சுவையோட சூப்பரா இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வெட்டி மட்டும் வச்சுக்கலாம். ஒரு முடி தேங்காய் துருவியோ இல்ல கட் பண்ணியோ மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. முதல்ல 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இஞ்சி, பூண்டு பல் சின்னதா இருக்கறனால ஒரு 15 சேர்த்திருக்கேன். பெருசா இருந்தா ஒரு 6-7 போதும். ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்து கொஞ்சம் நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். கடாயில 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு முதல்ல வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லைன்னா எக் மசாலா இருந்தா கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க. ஏன்னா இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேகணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விடுறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு 8 நிமிஷம் ஆகும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியா வந்திருக்கு. 6 வேக வைக்காத முட்டை எடுத்திருக்கேன். அடுப்பை கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு முட்டையை உடைச்சு வந்து நீங்க தள்ளி 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 ஊத்தி விடணும். முட்டை வேக வச்சு சேர்த்து பண்ணா அது ஒரு டேஸ்ட்டுங்க. பட் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த முட்டையிலயும் அந்த குருமாவோட எசன்ஸ் எல்லாம் நல்லா ஏறி இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். 6 முட்டையும் உடைச்சு ஊத்தினதுக்கு அப்புறமா சிம்லயே வச்சு மூடி வச்சிடணும். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி ஒவ்வொரு முட்டையும் அப்படியே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு திருப்பி மூடி வச்சிடணும். திருப்பி ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா எக் நல்லா வெந்துருங்க. குருமாவும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரும். முட்டை உடைச்சு ஊத்துறதுக்கு முன்னாடி அடுப்பு கம்ப்ளீட்டா சிம் பண்ணிருக்கணும். இப்ப வரைக்குமே சிம்ல தான் இருக்கு. அவ்வளவுதாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். கொத்தமல்லி தலை இருந்ததுன்னா துவிக்கோங்க. நான் இன்னைக்கு செஞ்ச அளவு ஒரு நேரத்துக்கு 4 பேருக்கு சரியா இருக்குங்க.